தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். கடன் அடையணும், பண வரவு அதிகமா வரணும் அப்படின்னா, வருமானம் அதிகமாகணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்த்து வைத்தாலே ரூபாய் கூட கடனே இருக்காதுங்க. கடன் மிச்சம் இருக்காது. 15 நாள்லே பணம் சேரும். அதாவது உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சாதான் உங்களுடைய கடன் சுமையை உங்களால குறைக்க முடியும். அதே மாதிரி பல சூழ்நிலைகளில கடனே அடைக்க முடியாம வெறும் வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறவங்க சூழ்நிலையில இருப்பாங்க. அதையும் கூட கட்ட முடியாம சில நேரங்கள்ல இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து வெளியே வரணும், கடன் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காகத்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமாக பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எண்ணி 15 நாட்களிலே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நல்ல ஒரு வருமானம் உயர்வதையும் அதற்கான வழிகள் உருவாகிறதையும் நீங்க பார்க்கலாம். கடனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிற சூழ்நிலை உருவாகும். 15 நாட்கள்ல டிஃபரன்ஸ் தெரியும். அதனால கண்டிப்பா இதை நீங்க ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் தெரியும். அந்த 3 பொருட்கள் என்னென்ன, எந்த நேரத்துல செய்யணும், இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த பரிகாரத்துக்கு ஒரு கண்ணாடி பவுல் தேவைப்படுங்க. கண்ணாடி பவுல் இல்லாதவங்க சின்னதா ஒரு அகல் விளக்கு இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ்ல கூட அகல் இருக்குதுன்னா அந்த சைஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். மண்ணாலான பாத்திரங்கள், மண்ணால் செஞ்ச கலையும் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், தவறில்லை. இந்த மாதிரி மண்ணால் செஞ்ச பாத்திரங்கள் இல்ல அப்படின்றவங்க நீங்க சின்ன அகல் விளக்கு எடுத்துக்கோங்க, தவறு கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்ணாடி பவுல் 2 அல்லது 3 வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. இது எப்பயுமே உங்களுக்கு பயன்படும். ஆனா இந்த மாதிரி கண்ணாடி பொருள்ல செய்யும் போது அதற்கான பவர் இன்னுமே அதிகமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இல்லாத பட்சத்துல பரவாயில்ல, நீங்க மண் அகல் விளக்கு இருந்தாலும் எடுத்துக்கோங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கிடலாம், தவறு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏன் கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நாம எந்த பரிகாரம் செஞ்சாலும் அது நல்ல ஈஸியா அட்ராக்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி வெளியே விடாம இருக்கிறதுக்கும் அதை பயன்படுத்துறோம். எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் கண் திருஷ்டியுமே மறுபடியும் வெளியே விடாம அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த கண்ணாடி பவுல்ல குறிப்பா பயன்படுத்துறோம். முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பவுல் இருக்கு அப்படிங்கிறவங்க கண்ணாடி பவுலையே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்துல நான் சொன்ன பொருட்களை எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கண்ணாடி பவுல் ஃபுல்லா கல்லுப்பு நிரப்பி வைக்கணுங்க. தூளுப்பு பயன்படுத்தாதீங்க, கல்லுப்பு தான் கண்டிப்பா பயன்படுத்தணும். இந்த கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால நிறைய தாந்திரிக பரிகாரத்துக்கு இந்த கல்லுப்பை பயன்படுத்துவோம். ஏன்னா கல்லுப்பு அவ்வளவு பவர் நிறைந்ததாக இருக்கு அப்படிங்கிறதுனால நாம எந்த விஷயம் செஞ்சாலுமே நிறைய கல்லுப்பு பத்தியே சொல்றோம். அப்படின்னா கல்லுப்புல மகாலட்சுமி அம்சம் இருக்குங்க. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள்னா அது கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பு நேர்மறை ஆற்றல் அதிகமா வெளித்தரக்கூடிய ஒரு பொருள்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சக்தி வாய்ந்த கல்லுப்பு கூட நாம இன்னும் 2 பொருளை சேர்க்க போறோம். அதாவது சக்திய மகா சக்தியா மாத்திர ஒரு 2 பொருட்கள் தாங்க. அந்த பொருட்களையும் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம். அதனால உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். பணப்பிரச்சனை இது எல்லாமே சரியாகும். பணம் சேரும், வருமானம் வரும். நாம கல்லுப்பு பத்தி சொன்னோம்னா நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பொருட்கள் எடுத்து வைக்க போறோம்னு சொல்லியிருக்கோம். இது எந்த நேரத்துல வைக்கணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நாம இந்த பதிவுல செய்முறை விளக்கத்தோடு காண்பித்து தருகிறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா இதை செய்யுங்க. இந்த வீடியோ எப்போ பாக்குறீங்களோ அப்பவே இருந்தே இதை செய்யலாம். நேரம் காலம் இத மாதிரி தீட்டு நேரங்கள்ல செய்யலாமா, இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நீங்க இதை எப்ப வேணும்னாலும் செய்யலாம். இப்ப இது கூட பச்சை கற்பூரம் உங்களுக்கு தேவைப்படும். பச்சை கற்பூரம் அனைத்து கடைகளிலுமே கிடைக்குங்க. இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கும். சில கடைகள்ல பாக்கெட்ல கூட கிடைக்கும். சோ உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பச்சை கற்பூரம் வீட்டுல பயன்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வீட்டுல பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய துண்டு பச்சை கற்பூரத்தை இந்த கல்லுப்பு மேல நான் வைக்க போறேன் பாருங்க. பச்சை கற்பூரமும் மகாலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருள். இதுல நேர்மறை ஆற்றல் அதிகமா உங்களுக்கு வெளியே கிடைக்கும். இந்த நேர்மறை ஆற்றலை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற நெகட்டிவிட்டிய, அதாவது எதிர்மறை ஆற்றல் கண் திருஷ்டி எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிடும். அடுத்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகு தான். மிளகு, பெப்பர். இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறோம் பாத்தீங்களா. நாம செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துல பெப்பர் என்ன பண்ணும் அப்படின்னா 27 மிளகு வேணுங்க. மத்தபடி எண்ணிக்கை இல்லாம வச்சீங்கன்னா 1 ஸ்பூன் அளவு போதும். எண்ணிக்கையில வைக்க போறீங்க அப்படின்னா ஒத்தப்படையில 27 எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒத்தப்படை எண்ணிக்கையில எடுக்கும்போது இன்னும் அதற்குண்டான பவர் அதிகமாக கிடைக்கும். இந்த மிளகு இந்த மாதிரி அங்கங்க ஒவ்வொரு மிளகா அந்த உப்பு மேல வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உப்பு மிளகு இரண்டையுமே மொத்தமாவே கலந்து கண்ணாடி பவுல்ல நிரப்பியும் வைக்கலாங்க. எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். நான் இந்த மாதிரி மேலே வச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய மிளகு எடுக்கணும் அப்படின்னா 1 ஸ்பூன் இல்ல, ஒரு கைப்பிடி அளவு கூட எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இரண்டையுமே கல்லுப்பையும் மிளகையும் இந்த இரண்டையுமே பவுல்ல ஃபுல்லா நிரப்பிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரியும் செய்யலாம். இந்த மிளகு பாத்தீங்கன்னா உங்களுடைய கண் திருஷ்டியை அப்படியே குறைக்கும் பவர் உள்ளதுங்க. ரூபாய் கூட கடன் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும்.
இந்த பரிகாரத்த நீங்க வச்சு 15 நாட்கள்லே டிஃபரன்ஸ் தெரியுங்க. வருமானம் உயர்வதற்கும், அந்த வருமானம் வருவதற்கும் அதற்குண்டான வழிகள் வரும். ஆனா அந்த வழிகளை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணுங்க. நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகள பயன்படுத்தாம இருக்கக்கூடாது. வாய்ப்புகள நீங்க சரியா பயன்படுத்தும்போது, அதற்கான வழிகளையும் கரெக்ட்டா யூஸ் பண்ணும்போதும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. இந்த மிளகு உங்களுடைய கடன் பிரச்சனையை அப்படியே குறைக்கிறதுக்கு நிறைய வழிகளை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நம்ம நேர்மறை ஆற்றல் பாசிட்டிவிட்டி அதிகமா தரக்கூடிய பாசிட்டிவிட்டி எனர்ஜியை தரக்கூடிய பச்சை கற்பூரம், கல்லுப்பு இதையும் சேர்த்து வச்சிருக்கோம். மகாலட்சுமி அம்சம், மகாலட்சுமிக்குரிய பொருட்கள் எல்லாமே உங்க வீட்டுல நல்ல ஒரு பண வரவை கொடுக்கும். அதே மாதிரி கடன் சுமையை அப்படியே குறைக்க ஆரம்பிச்சிருங்க. இதை நீங்க எத்தனை நாளைக்கு ஒரு தடவை செய்யணும், எப்ப செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதற்கு நாள், கிழமை, நேரம் இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாங்க. எப்ப வேணுமானாலும் இதை செஞ்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இதை 15 நாட்களுக்கு ஒரு தடவை மாத்தணும். முடிஞ்சவங்க அமாவாசை தினத்துல செய்யலாங்க. அதே மாதிரி பௌர்ணமி தினங்களையும் செய்யலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல வந்திருக்கக்கூடிய அமாவாசை தினம்தான். இன்றையிலிருந்து தாராளமாக செய்யலாம். தவறு எதுவும் கிடையாது. இன்றைய தினம் மிகவும் சக்தி வாய்ந்த மார்கழி அமாவாசை நாள். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே நல்ல ரிசல்ட்டும் கிடைக்குங்க. இப்படி 15 நாள் அப்படிங்கும்போது அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் இடையில 15 நாள் கேப் வரும். இந்த மாதிரி கூட நீங்க கணக்கு வச்சுக்கலாங்க. இன்றைய தினம் அமாவாசைக்கு இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா அடுத்து பௌர்ணமிக்கு அந்த மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி 15 நாளுக்கு ஒரு தடவை மாற்றி வச்சுக்கலாம். ரொம்பவும் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா 1ஆம் தேதி வைக்கிறீங்க அப்படின்னா 15ஆம் தேதி மாற்றணும். மேக்சிமம் இன்றைய தினமான அமாவாசை நாளிலே இந்த பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்பவும் நல்லது. அதிவிரைவில் உங்க கடன் முழுவதும் அடைந்துடும். இப்படி 15 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றும் போது இது என்ன பண்ணும்னா உங்க வீட்டில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி, எல்லா கண்டிஸ்டி எல்லாத்தையுமே இழுத்துருங்க. இதை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடுகளில் இருக்கிற எல்லா மூலைகளிலுமே இந்த 3 பொருளையுமே கண்ணாடி பவுல்ல நிரப்பிக்கொண்டு எல்லா மூலைகளிலுமே காண்பிக்கணும். கதவுக்கு பின்னாடி எல்லா மூலைகளிலுமே காண்பிக்கணுங்க. காமிக்கும் போது பணவரவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசால சொல்லிக்கிட்டே நீங்க எல்லா மூலைகளிலுமே காண்பீங்க. காமிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுல ஏதாச்சும் ஒரு இடத்துல வைக்கும்போது உங்க குழந்தைங்க அதை எடுக்காத இடத்துல பார்த்து வச்சிருங்க. அதே மாதிரி ஹாலில் வைக்க முடியும் அப்படின்னாலும் அந்த இடத்துலயே வைக்கலாம். மற்றபடி எல்லாம் உங்க விருப்பம் தான். உங்க வீடுகளில் எந்த மூலைகளில் எந்த இடத்துல வேணும்னாலும் வச்சிடலாம். குறிப்பா முடிஞ்சா உங்களுடைய ஹாலில் வைக்க முடியும், இல்ல வரவேற்பறையில் வைக்க முடியும்னாலும் அங்கேயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மூலைகளுமே காமிச்சிட்டதுனால வீடுகளில் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியுமே அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். இதை 15 நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கல்லுப்பு, மிளகு இந்த இரண்டையுமே பால்படாத இடத்துல செடிகளுக்கு அடியில கொட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கல்லுப்பை மட்டும் எடுத்து தண்ணீரில் கரைச்சிட்டு மிளகை கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இப்படி 15 நாட்களுக்கு ஒரு தடவை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. ஒரு 2-3 மாதத்திலேயே நல்ல ஒரு மாற்றம் தெரியும். கடனை நீங்க முழுவதுமே அடைச்சிடுவீங்க. இப்ப 15 நாட்கள்லேயே நீங்க கடனை அடைப்பதற்குண்டான வழிலாம் உருவாகுங்க. வருமானம் வர்றதுக்கும் வழி உருவாகும். அதையும் நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு சும்மாவே இருந்தா நமக்கு பணம் வரும், கூரையை பிச்சுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எப்பயுமே நினைக்க கூடாதுங்க. நீங்க எந்த ஒரு பரிகாரம் தாந்திரிகம் செஞ்சாலுமே அது உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்கும் அப்படின்னா உழைக்கும் போது மட்டும்தான். நீங்க உழைக்கும் போது அதுல இருக்கிற தடைகள், வருமானம் வருவதற்கான தடைகள், கடன் அடைக்கிறதுக்கான தடைகள் எல்லாம் இருக்குல்ல, அந்த தடைகள் எல்லாமே நீக்கி 10% வரக்கூடிய இடத்துல 50% இல்ல 100% உருவாக்கி அந்த வழிகளை கொடுக்கும். நீங்க இந்த தாந்திரிகம் எல்லாமே எந்த தாந்திரிகம் செஞ்சாலுமே சரி, நீங்க கண்டிப்பா உங்களோட முயற்சிகளையும் போடுங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன் 100% கிடைக்குங்க. அதே மாதிரிதான் இதை நீங்க வெள்ளிக்கிழமையில தான் செய்யணுமா இல்ல வியாழக்கிழமையில செய்யணுமா என்று கேட்பீங்க. ஆனா உங்களுடைய விருப்பம் தாங்க. முடிஞ்ச வரை இன்றைய தினம் சக்தி வாய்ந்த மார்கழி அமாவாசை, அதனால இன்றைய தினம் நீங்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு எந்த டைம்ல வேணும்னாலும் செய்யலாங்க. இப்ப நீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறீங்க, அது கிடைக்கிறதுக்கு தாமதமா ஆகுது, தடைகள் இருக்குதுன்னா அந்த மாதிரியான தடைகள் நீங்குங்க. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில என்ன விதமான தடைகள் இருந்தாலும் தடைகள் உடனே நீங்கிடும். முடிஞ்சவங்க இதை தொடர்ந்து செய்யுங்க. தொடர்ந்து இந்த பரிகாரத்தை 3 மாதம் செய்யலாம். எல்லாம் உங்களுடைய விருப்பம் தான். உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியான் இது செஞ்சதும் சிலருக்கு கடன் அடைஞ்சிடும். எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது அப்படின்னா இதை நீங்க நிறுத்திடலாம். கண்டிப்பாக நீங்க இதை வைக்கும் பொழுது ஒரு சில மாதங்களுக்குள்ளேயே கடன் அடைஞ்சிடுங்க. இப்படி இந்த 3 பொருளை சேர்த்து வைக்கிறதுனால நல்ல ஒரு பண வரவு இருக்கும். வருமானத்துல நல்ல ஒரு உயர்வு இருக்கும். இதை நீங்க தொடர்ந்து வைக்கும் பொழுது அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க. இந்த கண்ணாடி பவுல்ல இருக்கும் கல்லுப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் இந்த 3மே அதீத சக்தி இருக்கு. இந்த 3 பொருளையுமே நீங்க ஒன்னா சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்க அனைத்து பிரச்சனைகளுமே தீருங்க. நம்பிக்கையோடும் முழு மனதோடும் இதை செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில நல்ல மாற்றம் கிடைக்குங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவல்களுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்.